ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்லேயே எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் நிறைய சளி பிடிக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது. அதுவும் இப்போ வின்டர் சீசன், இப்போ சொல்லவே தேவையில்லை, இந்த கிளைமேட்டுக்காகவே நிறைய சளி பிடிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்லேயே எந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்களுக்கு சளி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பச்சை கற்பூரம். இது எல்லா கடைகள்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும், மளிகை கடையில் கூட கிடைக்கும். இது பிறந்த குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இது நான் இப்போ கிருத்திக்கு செய்கிறேன், 6 வயசு பையனுக்கு நான் செய்கிறனால இந்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன், நுணுக்கிக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இதுவே பிறந்த குழந்தை, 3 மாத குழந்தை, 6 மாத குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சும்மா 1 பிஞ்ச் இந்த அளவுக்கு நம்ம பச்சை கற்பூரம் இதில் சேர்த்து நம்ம கலந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணால் அதுவே அவங்களுக்கு நல்லா கேட்கும். தேங்காய் எண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பச்சை கற்பூரத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் புகை வரும். புகை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் வெதுவெதுப்பாக இருக்கும்போது இதை தொட்டு குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியில், தொண்டை, மூக்கு, நெற்றி, முதுகு பகுதி இதிலெல்லாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணும்போது இது சளிக்கு நல்லா கேட்கும். நெஞ்சு பகுதியில், நெஞ்சில் இருக்கிற சளியெலாம் கரைஞ்சி அவங்களுக்கு ஃப்ரீ ஆகும். மூச்சு விடுறதுக்கே ஃப்ரீயாக இருக்கும். மூக்கடைப்பும் சரியாகும். பெரிய குழந்தைங்க இதில் வர புகையை சுவாசிக்கும் போதே அவங்களுக்கு மூக்கடைப்பு, இருமல் இதெல்லாம் சரியாகும். ஒரு கிரேட் ரிலீஃப் கிடைக்கும். அது இல்லாமல் இது வெதுவெதுப்பாக ஆகும்போது அவங்க நெஞ்சு பகுதியிலாம் தொடவும் போது அவங்களுக்கு இரும்பல்லாம் சரியாகும். நான் கிருத்திக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இதுதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாப்பாவுக்குமே இதுதான் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சளி இருந்தாவே தூங்கவே மாட்டாங்க. சளி இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனால் தூங்கும்போது தான் மூக்கடைப்பு இருக்கும், தூக்கமே கெடும், அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இதை மூக்குக்கு அப்ளை பண்ணும்போது மூக்கடைப்பு ஃப்ரீயாகி நல்லா தூங்குவாங்க, நம்மளுக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும். பாப்பா பிறந்ததுலேருந்தே நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன். டாக்டர் நேசல் ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்தா எனக்கு அதிகமாக மூக்கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவள் அழுதுகிட்டே இருந்தாள், அது கொடுக்கறதும் சிரமமாக இருந்துச்சு. ஆனால் இதை அப்ளை பண்ணும்போது நல்லா கேட்டுச்சு, மூக்கடைப்பு ரிலீஃப் ஆகி நல்லா தூங்கினா. கிருத்திக்கும் அடிக்கடி நெஞ்சு சளி வர்றது, இரும்பல் வர்றது அப்படின்னு அடிக்கடி இருக்கும். அவனுக்கும் இது நைட் டைமில் படுக்கும்போது நெஞ்சு பகுதியிலலாம் தொடவும் போது அவனுக்கு இரும்பல் கம்மியாகி நல்லா தூங்குவான். நெஞ்சு சளிக்கும் இது நல்லா கேட்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சளிக்கு நல்லா கேட்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.